Hi friends, welcome back to Tamil Amazing Facts. இந்த உலகத்திலேயே பெரிய பராத்தாவை நம்ம இந்தியாவில தான் செய்யறாங்க, அதுவும் தெருவோர கடையில. அதே மாதிரி விருந்துன்னா அரேபியர்களை அடிச்சுக்கவே முடியாது. அவங்க விருந்துக்கு செஞ்சு வைக்கிற ஐட்டத்தை எல்லாத்தையும் பார்த்தா சாப்பிடாமலே நம்ம வயிறு ஃபுல்லாயிடும், அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா செய்வாங்க. அதே மாதிரி சுண்ட காய்ச்சின பாலாகட்டும் இல்ல பிரம்மாண்டமா செய்யற சிக்கன் கிரேவி ஆகட்டும், இந்த மாதிரி பிரம்மாண்டமா செய்யற சில டிஷஸ் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த வீடியோவும் வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த லைக் பண்ணுங்க, தட்டி விட்டுருங்க. நாம என்னதான் பல விதமான விருந்து சாப்பிட்டாலும் கல்யாண சாப்பாடு மாதிரி வரவே வராது. ஏன்னா அவங்க பல்கா குக் பண்ணுவாங்க, அது மட்டும் இல்ல ஏகப்பட்ட டிஷ்ஷ அடுக்கி வச்சிருப்பாங்க. ஆனா அரேபியர்களை பொறுத்த வரைக்கும் சாதாரண விருந்தே பெரிய கல்யாண விருந்தை விட பயங்கர பிரம்மாண்டமா பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு அவங்க குடுக்குற தட்டே பெரிய தட்டா தான் இருக்கும். அதுல அவங்க வச்சிருக்க ஐட்டம் எல்லாத்தையும் வச்சாலே ஒரு தட்டு பத்தவே பத்தாது. அதுல ஸ்பெஷலே அவங்க சமைக்கிற மந்தி பிரியாணி தான். அதுலயும் அந்த ரைஸ் எல்லாம் எப்படி செய்வாங்கன்னா, அது அந்த பாத்திரத்தை எடுத்து போறதுக்கே பெரிய மண்வெட்டி வேணும். அந்த அளவுக்கு அந்த பாத்திரமே அவ்வளவு பெருசா இருக்கும். பையப்பிள்ளைங்க மண்வெட்டி இல்லாம நம்ம ஊர் கல்யாணத்துல தட்டுற மாதிரி பிளேட்டு தட்டினாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆனாலும் அந்த டேக்ஷால இருந்து சாப்பாடை காலி பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல பிரியாணில கூட கொஞ்சோண்டு கறி இருக்கும். ஆனா இவங்க பெரிய ஆடை குப்புற போட்டு அதுக்குள்ள பிரியாணி ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அதாவது பிரியாணி கூட கறி இருக்காது, கறி கூட தான் இங்க பிரியாணியே இருக்கும். அதே மாதிரி அவங்க எல்லாமே ஒன்னா உட்காந்து தான் சாப்பிடுவாங்க. அதுக்கேத்த மாதிரி தட்டோ பெருசா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரே தட்டுல 12 பேர் உட்காந்து சாப்பிடுவாங்கன்னா அந்த தட்டு எவ்வளவு பெருசா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அது மட்டும் இல்ல, சாப்பாடோ கறியோ காலி ஆயிடும்னு கவலையே பட தேவையில்ல. ஏன்னா சாதாரணமான விருந்துனாலே அவங்க 200ல இருந்து 300 ஆடா இருக்கிறது வழக்கம். அப்படி இருக்கும்போது சாப்பாட்டும் கறிக்கும் பஞ்சம் இருக்குமா என்ன? என்னதான் பராத்தாவை ஏகப்பட்ட ஸ்டஃபிங்ஸை போட்டு செஞ்சாலும் இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட டேஸ்ட் எப்பவுமே மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி டேஸ்ட் எல்லாம் ஒவ்வொரு இடத்துலயும் வித்தியாசமா இருந்தாலும் அதை நம்ம நாக் அவுட் அடிச்சு சாப்பிட்டுட்டு போய்கிட்டே தான் இருக்கும். ஆனா நார்த் சைட்ல இந்த மாதிரி வித்தியாசமான பெரிய பெரிய பராத்தாலாம் செஞ்சு விற்கிறாங்க. இந்த மாதிரி யூனிக்கா ரொம்ப பெருசா செய்யறதுக்கு அதுக்கேத்த மாதிரி பெரிய தட்டெல்லாம் வச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னா 6 பேர் சேர்ந்தா கூட இத சாப்பிட்டு முடிக்கவே முடியாது. இந்த பராத்தால ஃபேமஸ் இந்தியால செய்யற, அதுவும் நம்மால் செய்யற இந்த பராத்தா தான். இவரோட பேரு மாஹிம். இவரோட கடையோட பேர் என்ன தெரியுமா? மாஹிம் ஷாப்வாலா. இவரோட கடையில ஸ்பெஷல் இவரு செய்யற பெரிய பெரிய பராத்தா தான். இந்த பெரிய பராத்தாவை தட்டி எடுக்கிறதுக்கே தலைவர் ஸ்பெஷலா தட்டெல்லாம் வர வச்சிருக்காரு. அதுல பொறுமையா தட்டி தட்டி அதோட சைஸையே பெருசா மாத்திடுறாரு. அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஸ்பெஷலா செஞ்ச தவாக்கல்லுல போட்டு அதை சுட்டு எடுக்கிறாரு. இந்த மாதிரி இவரு ஒரு பக்கம் பராத்தாவை இவ்வளவு பெருசா பண்ணா, இன்னொரு பக்கம் இவருக்கு போட்டியா ரியாஸ் பைன்னு ஒருத்தர் பெரிய பூரிய பண்றாரு. பூரிய நாம சின்னதா பாத்திருப்போம், அப்படி இல்லையா சோளா பூரின்னு ஒண்ணு, அது கொஞ்சம் பெரு சைஸ்ல இருக்கும். ஆனா இது பெத்த சைஸ்ல எல்லாம் இருக்கு. இதுக்கும் மாவை நல்லா சைஸுக்கு ஏத்த மாதிரி உருட்டி அதுக்கப்புறம் அதை பொரிச்சு எடுக்கிறாரு. நார்மலாவே பூரி ஆயிலா இருக்கும், அது நிறைய சாப்பிட்டா திகட்டிடும். அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய பூரியில ஆயில் எவ்வளவு இருக்கும்? ஆயில் அதிகமா அதிகமாக ஆயிலும் குறைஞ்சிரும். தவா மில்க நீங்க கண்டிப்பா குடிச்சிருப்பீங்க. ஆனா இவங்க செய்யற மாதிரி இவ்வளவு பெரிய பாத்திரத்துல தவா மில்க கண்டிப்பா நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. இதுலயும் பாலை காய்ச்ச நல்லா சுண்டிடும். அதுக்கு மேல இருக்க மலாயையும் போட்டு தருவாங்க பாருங்க, குடிச்சு பார்த்தாதான் தெரியும் அதோட அருமை. ஆனா இங்க பால்ல சாஃப்ரான் எல்லாம் போட்டு பயங்கரமா செஞ்சு கொடுக்குறாங்க. இண்டோர்ல இருக்க இந்த கடையில இந்த பால் தான் ரொம்பவே ஃபேமஸ். அது காரணம் இதோட டேஸ்ட் மட்டும் கிடையாது, இவங்க இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான பாத்திரத்துல பாலை காய்ச்சாங்கல்ல, அதுவும் தான். இந்த பாத்திரம் நம்ம நார்மலா கடைகள்ல பாப்போம்ல, அதை விட கிட்டத்தட்ட 20 மடங்கு பெருசா இருக்குமா. இதை பார்க்கறதுக்காகவே ஒரு கூட்டம் அந்த இடத்துல எப்பவுமே அலமோதிட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய கடாயில பாலை காய்ச்சது கூட பெருசா இல்ல. ஆனா இதே மாதிரி இருக்க ஒரு கடாயில ஒருத்தர் சிக்கன் செய்யறாரு. அதுக்கு பேர் தான் சிக்கன் சங்கேசி. என்ன திட்டுற மாதிரி இருக்கா? திட்டலாம் இல்ல, அந்த டிஷ்ஷோட பேரே அதுதான். நார்த் இந்தியால சிக்கனை வித்தியாசமா சமைப்பாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இவ்வளவு வித்தியாசமா சமைக்கிறத நீங்க கண்டிப்பா பாத்துக்க மாட்டீங்க. ஏன்னா இவ்வளவு பெரிய கடாயில சிக்கனை செய்யறது கூட பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அதுல என்ன மிதக்க சிக்கன் அள்ளி போடுறாங்க, அதையும் சாப்பிடறதுக்கு ஒரு கூட்டம் வருது. இதெல்லாம் பாக்குறதுக்கு வேணா நல்லா இருக்கும் இல்லையா, எப்பயாவது ஒருத்தர டேஸ்ட் பண்றதுக்கு வேணா நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு எப்பவுமே இதை சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா அப்புறம் கண்டிப்பா உங்க கதி அதோ கதி தான். ஏன்னா எவ்வளவு ஆயில் போட்டிருக்காங்க பாருங்களேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான பல இன்ஃபர்மேஷன் நான் போட்ட உடனே உங்களுக்கு வந்து சேரணுமா?
அப்ப மறக்காம நம்ம தமிழ் அமேசிங் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல நோட்டிபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கரெக்டா வந்து சேரும்.